பங்கேற்றமைக்கு என்னுடைய மிகுந்த வருத்தத்தையும் அனுதாபத்தையும் தெரிவித்து ஒரு நிமிடம் என்னுடைய சகோதரிக்காக மௌன அஞ்சலி செலுத்தி என்னுடைய உரையை துவங்குவதற்கு உங்களை அழைக்கிறேன். தேவேந்திரர்களுக்கான நீதி என்பது சொந்த மண்ணிலேயே வஞ்சிக்கப்படுகிறது என்று சொன்னால் அது மிக இல்லை. இந்த நாட்டின் பூர்வ குடிகளாக, இந்திய துணைக்கண்டத்தின் பூர்வ குடிகளாக, தமிழ் மண்ணின் பூர்வ குடிகளாக, தமிழினத்தின் தலைக்குடியாக தேவேந்திர குல வேளாளர் இனத்தில் அவதரித்த என்னுடைய அன்பு சகோதரி தளபதி தினேஷ் சமூக போராளி அவர்களுடைய மூத்த சகோதரி நீதி வேண்டிய போராட்டத்தில் நெருப்பாக கண்ணகியை போல தன்னுடைய கையில் நெருப்பை ஏந்தி காவல் நிலையம் என்பது நமக்கான நீதி வழங்கக்கூடிய இடமாக இருக்க வேண்டும். அங்கே நீதி கிடைக்காத போது ஆயுதம் ஏந்த வேண்டியது நம்முடைய கடமை. தேசிய தலைவர் பிரபாகரன் சொன்னதை போல அநீதிக்கு எதிரான வன்முறை என்பது வன்முறை அல்ல, அநீதிக்கு எதிரான வன்முறை என்பது அகிம்சை. அப்படி நாம் அகிம்சை பாதையில் தான் நாம் இன்று வரை சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் இத்தனை காவல்துறை அதிகாரிகள் இந்த மாவட்டத்தில் குவிக்கப்பட்டு, இந்த நடுக்காவேரி பகுதியில் குவிக்கப்பட்டு, நம்மை சுற்றி ஒரு சிறு ஈ காக்கை கூட அசைந்தால் அவர்களுக்கு தெரியக்கூடிய வகையிலே நம்மை கண்காணிக்க வேண்டிய அவசியம் என்ன? உங்களுடைய பாதையிலே நாங்கள் செய்த தவறு என்ன? உங்களுடைய பார்வை எவ்வாறு இருக்கிறது? நடுக்காவேரி காவல் நிலையம் என்பது இங்கு அனைத்து சாதியினரும் வாழக்கூடிய தமிழ்நாட்டிலே 5 கள்ளர் காவலர்களை கொண்டு ஒட்டுமொத்த கள்ளர்களின் காவல் நிலையமாக நடுக்காவேரி செயல்படுவதன் அவசியம் என்ன? எங்கள் சகோதரி தன்னுடைய சகோதரன் வஞ்சிக்கப்பட்டதற்காக, ஒரு பொய் வழக்கு புனையப்பட்டதற்காக, கள்ளச்சாராய வழக்கு, இங்கு கள்ளச்சாராயம் விற்றவர்களை தட்டி கேட்டதற்காக ஒரு சிறிய வழக்கு, சாராயம் விற்பனையை தட்டி கேட்க கூடாது என்பதுதான் அரசாங்கத்தின் நிலைப்பாடா என்பதை இன்றைய அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும். சாராய விற்பனையை சகோதரர் தினேஷ் தட்டி கேட்கிறார், காவல்துறை ஒரு பொய் வழக்கு போடுகிறது. காவல்துறையின் பொய் வழக்கில் அவர் சிறைக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இதில் ஒரு சகோதரி, அவருடைய 2வது சகோதரிக்கு ஒரு 2 நாட்களில் திருமணம் நிச்சயமாக இருக்கிறது. அந்த திருமணம் நின்று விடுகிறது. இந்த நிலையிலே தான் இரு சகோதரிகளும் அந்த நீதியை கேட்டு போராடி அங்கே விஷம் குடித்து போலீஸ் அடக்குமுறை செய்து ஒட்டுமொத்தமாக அவரை அழிக்க நினைத்து அந்த சகோதரியை அடித்து இழுத்து வந்து வன்கொடுமை செய்து அவருடைய உயிரிழப்பு அங்கே கொலையாக அங்கே நடைபெற்று விடுகிறது. அப்போது நாங்கள் கேட்கிற நீதி என்னவென்றால், ஒரு அரசாங்கத்தினுடைய அதிகாரி தவறு செய்யும் போது, அந்த அரசாங்கத்தினுடைய அதிகாரி கொலை குற்றம் செய்யும் பொழுது, கொலை குற்றமாக நீங்கள் பதியாத காரணம் என்ன? இப்ப இந்த வழக்கு என்ன நிலையில் இருக்கிறது? வன்கொடுமை வழக்காக நீங்கள் பதிவு செய்திருக்கிறீர்கள். வன்கொடுமை வழக்கினுடைய அவசியம் என்ன? நாங்கள் கேட்பது கொலை குற்றம். அவர் செய்தது கொலை குற்றம். அந்த சகோதரியினுடைய இறப்புக்கு அந்த அம்மா தான் காரணம். யாரு? ஷர்மிளான்னு ஒரு அம்மா. பிறகு 4 காவலர்களின் பெயர்கள் வரிசையாக நான் குறிப்பிட வேண்டும். அந்த பெயர்கள் இருக்கா? மணிமேகலை, அறிவழகன், கலியபெருமாள், இந்த 4 பேரும் தான் இந்த கொலை குற்றத்திற்கு காரணம். இந்த 4 பேர் மீதும் கொலை குற்றம் பதியப்பட வேண்டும். அவர்கள் சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என்பதை தவிர எங்களுக்கு வேறு கோரிக்கை முதலாவதாக கிடையாது. 2வது, சகோதரர் தினேஷ் மீது பொய் வழக்கு, பல்வேறு வழக்குகளை புனைந்து எங்களுடைய சமூகத்தின் விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நபரை தொடர்ந்து குற்றவாளியாக்கி எங்களை கொலை குற்றம் வரைக்கும் கொண்டு செல்வதற்காக இந்த அரசாங்கம் தயாராக இருக்கிறதா என்பதை அரசாங்கம் முதலில் தெளிவுபடுத்த வேண்டும். நீங்கள் காவல் நிலையத்தின் வெளியிலே மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய காவல் நிலையத்தின் போர்டை கூட நீங்க எப்படி மாத்திரலாம்? கள்ளர் காவல் நிலையம் என்று மாற்றிக்கொள்ளுங்கள், ஆட்சேபனை கிடையாது. ஆனால்
காவல் நிலையம் என்று வைத்துக் கொண்டு ஒட்டுமொத்தமாக காவலர்களை கள்ளர் சமூகத்தில் வைத்துக் கொண்டு எங்களை ஒடுக்குவதற்காக நீங்கள் நினைத்தால் இன்றோடு உங்களுடைய அழிவு ஆரம்பமாகிவிட்டது என்று எடுத்துக் கொள்ளுங்கள். ஒட்டுமொத்த அரசாங்கத்தையும் தகர்க்கக்கூடிய வல்லமை தேவேந்திர குல வேளாளர்களுக்கு உண்டு. இது தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் அனைவருக்கும் தெரியும். தென் மாவட்டத்தை நீங்கள் மதுரையை கடந்து எங்களை பார்த்திருக்கலாம். டெல்டா மாவட்டத்தில் நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நாங்க அரசியல் பாதைக்கு போயிட்டோம். சற்று முன் கூட எங்க மாமா அவர்களிடம் பேசினேன். அரசாங்கத்தினுடைய முக்கியமான ஆள். அடுத்து இன்னொருத்தங்க எதிர்கட்சியினுடைய முக்கியமான ஆள்கிட்டையும் பேசின அவர் மச்சன் தான். நாங்க அப்படி எல்லா கட்சிகளிலும் சங்கமித்து இருக்கிறோம். ஆனால் நாங்கள் இனமாக திரள வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை என்று நினைக்கிறோம். அப்படி ஒரு நிலை வந்தால் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு தேவேந்திரர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் என்று எது தெரியுமா? காவல்துறை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம் மதுரையோ திருநெல்வேலியோ ராமநாதபுரமோ அல்ல. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை என்ற ஒட்டுமொத்த மாவட்டத்திலும் 95% வசிக்கக்கூடிய தேவேந்திரர்கள் வசிக்கக்கூடிய ஒரே இடம் தமிழ்நாட்டிலே நாங்கள் வசிக்கக்கூடிய டெல்டா பகுதி தான். இந்த டெல்டா பகுதியை ஒட்டுமொத்தமாக உலைக்களமாக்கி எரிமலையாக்கி விட வேண்டாம் என்பதை இங்கே அரசாங்கத்திற்கும் காவல்துறைக்கும் எச்சரிக்கையாகவே நாங்கள் பதிவு செய்கிறோம். நாங்கள் கேட்பது நீதி. நாங்கள் கேட்பது நீதி. இன்று வரைக்கும் அந்த சகோதரியினுடைய உடலை வாங்க முடியவில்லை. அடக்கம் செய்யவும் எங்களால் முழு மனதோடு இயலவில்லை. போராட்டம் என்றோடு 8 நாட்களை கடந்து எங்கள் சகோதரர்கள் சகோதரிகள் 11 நாட்களை கடந்து விட்டது. ஏன் 8? 11 நாட்களை கடந்து விட்டது. 11 நாட்களை கடந்து இங்கே ஊன் உறக்கம் என்று எங்கள் சகோதரர்கள் இங்கே வாடிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் அந்த பெண் மீது நடவடிக்கை எடுக்காததற்கு காரணம் என்ன? சமூகம் தான் காரணமா? ஏன் இந்திய நாட்டினுடைய குடிமக்களாக நாங்கள் இல்லையா? நாங்கள் என்ன பாகிஸ்தான் குடிமக்களா? கள்ளர்கள் தான் 1 ரூபாய் வரி கட்டுறாங்க, நாங்க வரி கட்டாமல் வாழ்கிறோமா? இந்திய நாட்டிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி எதில் நாங்கள் குறைந்து போனோம்? இன்றைக்கு வந்தவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் பூர்வ குடிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் எதில் குறைந்து போனோம்? இன்றைக்கு தஞ்சை மண்ணில் நின்று நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த தஞ்சை மண்ணிற்கு அடையாளம் யார் தெரியுமா? இந்த தஞ்சை மண்ணிற்கு அடையாளம் என்று சொல்லக்கூடிய ராஜராஜ சோழனின் பேரன் தான் உங்கள் முன்னால் நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் யுனெஸ்கோ போற்றி பாதுகாக்கக்கூடிய மிக பெரும் கோயிலை எழுப்பிய ராஜராஜ சோழருக்கு இங்கே நீ அநீதி விளைவிக்கப்படுகிறது என்று சொன்னால் இந்த மண் எங்களுக்கு தேவையில்லை. இந்த மக்களும் எங்களுக்கு தேவையில்லை. இந்த நாடும் எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் வேறு பாதையில் போக தயாராகத்தான் இருக்கிறோம். ஆனால் சட்டம் அனுமதிக்கிறதா என்பதுதான் எங்கள் கேள்வி. எங்களோட மோதி பார்க்க வேண்டும் என்றால் யார் வேண்டுமானாலும் மோதி பார்க்கலாம். களத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து விடுங்கள். அரசியல் களமா அல்லது தனியா ஒத்தைக்கு ஒத்த மோதி பார்ப்போமா என்பதை நீங்கள் தெளிவாகவே எங்களிடம் பதிலளித்து விடுங்கள். நாங்கள் சட்டத்திற்கு கட்டுப்பட்டுத்தான் 11 நாட்கள் அமைதி காக்கிறோம். எங்கள் சகோதரியினுடைய உடல் மார்ச் வரியிலே 11 நாட்களை கடந்து இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் அமைதியாகத்தான் போகிறோம். ஏன்னா தண்ணீருக்குள் பாஸ்பரஸ் இருப்பதை போல அந்த உடல் அங்கே இருக்கிறது. தண்ணீரை விட்டு வெளியே எடுத்தால் ஒட்டுமொத்தமாக பற்றிக் கொள்வதற்கு தயார். ஒட்டுமொத்தமாக சட்டம் ஒழுங்குக்கு சவால் விடும். நீங்கள் தயாரா என்பதை எதிராளிகள் அனைவருக்குமே அன்பு கலந்த வேண்டுகோளாகத்தான் நான் வைக்கிறேன். எனக்கு எதிரிகள் யாரும் கிடையாது. எங்கள் சமூகத்திற்கும் யாரும் எதிரிகள் கிடையாது. ஆனால் எங்களை எதிரிகளாக நினைத்து யார் இங்கே நின்றாலும் சரி அவர்களை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்துவதற்கு தேவேந்திர குல வேளாளர்கள் தயங்க மாட்டோம். அதற்கு எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்க மாட்டோம் என்று சொல்லி எங்கள் சகோதரிக்கான நீதி என்பது வெறும் பணமோ அரசு வேலையோ மட்டுமல்ல. காவல் நிலையத்திலே எங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. பாண்டிய மன்னன் அரியணையில் எங்கள் சொந்தக்காரன் பாண்டியன், எங்கள் பாண்டிய மன்னன் அரசவையிலே நீதி கிடைக்கவில்லை என்று சொல்லி ஒரு கண்ணகி அரசவையிலேயே ஒட்டுமொத்த மதுரையை விரித்த வரலாறு இங்கே இருக்கிறது. பாண்டியன் அரசவையிலிருந்து அரியணையிலிருந்து வீழ்ந்தான். ஏனென்றால் அன்றைக்கு அரசாண்டது நாங்கள், நீதி அன்றைக்கு வாழ்ந்தது. இன்றைக்கு நீதி வீழ்ந்து கிடக்கிறது. ஏன் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது?
இந்த சகோதரர் மீது எதற்காக இத்தனை வழக்குகள்? என்ன பாராளுமன்றத்தில் கொண்டு வைத்த மன்னார்கள் இல்ல பெண்களை கற்பழித்து எதற்காக நீங்கள் இந்த விதமாக தொடர்ச்சியான உங்களுடைய வன்முறைகளை கட்டமைத்து விட்டு பொய் வழக்குகளை புனைந்து தொடர்ந்து இந்த சகோதரரை துன்புறுத்துவது எதற்காக? இந்த சகோதரிகள் விஷம் குடிக்க வேண்டிய அவசியம் என்ன? உங்களுடைய நோக்கம் தான் என்ன? தேவேந்திரர்களை ஒட்டுமொத்தமாக வன்முறை கும்பல் என்று ஒட்டுமொத்தமாக சொல்வது மட்டும்தான். இங்கே ஊடகங்கள் எல்லாமே வாய்மூடி மௌனம் காப்பதன் அவசியம் என்ன? இந்த ஊடகங்கள் எதுவுமே இத்தனை நாள் 11 நாட்களை கடந்து நாங்கள் இங்கே போராடி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் எத்தனை ஊடகங்கள் இங்கே வந்து நடந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாக செய்தார்கள், நேரடி ஒளிபரப்பு செய்தார்கள். ஒட்டுமொத்தமாக எங்களை புறக்கணிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏனென்றால் இந்த மண்ணை மீண்டும் ஆண்டு விடுவார்கள் என்ற பயம் மட்டும்தான் காரணம். இந்த மண்ணை நாங்கள் ஆண்டுவிடக் கூடாது என்பதுதான் உங்களுடைய எண்ணமாக இருக்கிறது. எங்கள் சகோதரர்கள் அனைவருக்கும் இது நன்றாகவே தெரியும். எங்களை விட எங்களுடைய எதிராளிகளுக்கு கைக்கூலிகளுக்கும் இது மிக நன்றாகவே தெரியும். மண்ணின் மைந்தர்களை எப்படி அடக்கி வைப்பது. சாராயத்தை கொடுத்துட்டா நம்மாலும் மயங்கிடுவான்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த மண்ணை மீட்கும் போராட்டத்தில் நாங்கள் பின்வாங்க போவதில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எங்களுடைய நோக்கம் நீதி கேட்ட போராட்டம், நிதி கேட்ட போராட்டம் அல்ல. இந்த போராட்டம் தொடரும். இங்கே சிங்கங்களாக வீற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருடைய கடைசி உயிர் இருக்கும் வரைக்கும் நாங்கள் போராடுவதில் பின்வாங்க போவதில்லை. ஆனால் இந்த நீதி என்பது நீங்கள் எப்போது கொடுக்க போகிறீர்கள்? 11 நாட்களை கடந்து விட்டது. நீங்கள் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்கிறீர்கள். யார் கேட்டது வன்கொடுமை வழக்கு? யாரையா கேட்டது வன்கொடுமை வழக்கு? ஒரு அரசு அதிகாரி கொலை குற்றம் பண்ணியிருக்காங்க. வன்கொடுமை வழக்கை எதற்கு பதிவு செய்கிறீர்கள்? அரசாங்கத்தினுடைய பப்ளிக் சர்வெண்ட், நீங்க கலெக்டரா கூட இருக்கலாங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனா அத்தனை பேருமே யூ ஆர் ஆல் பப்ளிக் சர்வெண்ட். போலீஸா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், நீங்க சட்டத்தை மீறி யாருமே கிடையாது. ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா தான், எபவ் லா எவனுமே கிடையாது. அப்ப சட்டத்தை மீறுபவர்கள் யாராக இருந்தாலும் இந்த நாட்டை விட்டு வெளியேறிக் கொள்ளலாம். சட்டத்தை முழுமையாக அனுசரிக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் இங்கே இருக்க வேண்டும் என்பதுதான் நிலைப்பாடு. அப்ப நீங்க ஏன் அந்த வன்கொடுமை வழக்காக பதிவு செய்கிறீர்கள்? கொலை குற்றமாக பதிவு செய்வதில் ஏன் எது உங்களை தடுக்குது? நீங்கள் உடனடியாக அந்த பெண்மணி உட்பட 4 காவலர்கள் மீதும் உடனடியாக கொலை குற்றம் பதிய வேண்டும். சகோதரர் தினேஷ் மீது இருக்கக்கூடிய அத்தனை வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும். இது நடக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும். இந்த போராட்டத்தை எங்கள் அமைப்புகள் தமிழ்நாடு பூராகவும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறோம். இங்க வருகை தந்திருக்கக்கூடிய அண்ணன் ஜெயக்குமார் ராஜபாளையத்திலிருந்து வந்திருக்கிறார். இன்னும் பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் வந்து போயிருக்கிறார்கள். யார் என்று இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரியும். எங்களை விட அந்த தஞ்சை மாவட்டத்தினுடைய எல்லையிலே நுழையும் போது காவல்துறை அதிகாரிகளுக்கு மிக நன்றாகவே தெரியும். ஏன்னா காக்கா புந்தா கூட உங்களுக்கு நல்லா தெரியும்ல. அப்ப நாங்களாம் ஏன் வர்றோம்? ஒன்னே ஒண்ணுதான், எங்களுக்கான நீதி மறுக்கப்படும் போது அந்த நீதியை நாங்கள் வாங்கும் வரைக்கும் ஓயப் போவதில்லை. எங்கள் சகோதரனுக்கு ரத்தத்துக்கு ரத்தமாக எல்லா விதமான ஆதரவும் கொடுப்போம் என்பதை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக குமரி முதல் இமயம் வரை எங்கள் சொந்தங்கள் வந்து கொண்டேதான் இருக்கிறார்கள். இன்னும் வருவார்கள், வந்து கொண்டேதான் இருப்பார்கள். நீங்கள் ஒரு ஒட்டுமொத்தமாக சும்மா தஞ்சை மாவட்டத்தினுடைய நடுக்காக இருக்கிற ஒரு சின்ன ஊர், இந்த மேப்லயே எங்கேயும் தெரியாது, அமைக்கலான்னு மட்டும் நினைக்கிறாரு. நீங்க நினைக்கிறது அப்படிதான். தஞ்சை மாவட்டத்தில் நடுக்காக இருக்கிற ஒரு தாலுகா கூட இல்லை இல்லையா? திருவையாறு தாலுகாவில் உள்ள சின்ன புள்ளி அப்படி நினைக்கிறீங்க. இதுதான் இந்திய நாட்டினுடைய நெருப்பாக மாறப்போகுது. இந்த மைய புள்ளியில ஒரு சின்ன இடத்துல தான் நெருப்பை பற்ற வைப்போம், ஒட்டு மொத்தமாக எரிந்து போகும். காடே எரிந்து போகக்கூடியது ஒரு சின்ன தீக்குச்சியில தான். நீங்க தீக்குச்சியை பத்த வைக்க போறீங்களா இல்ல தீக்குச்சி அப்படியே இருக்கணுமாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். அதனால எங்களுடைய டிமாண்ட் இது மட்டும்தான். எங்களுடைய டிமாண்ட் ஒன்றே ஒன்று மட்டும்தான், கொலை குற்றம். அந்த கொலை குற்றவாளிகள் 4 பேர் மீது பதியப்பட வேண்டும். எங்களுடைய சகோதரர் மீது பொய் வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும். அடுத்த சகோதரிக்கு அரசு பணியும் 30 கோடி ரூபாய் நிவாரணமும் கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டும். இது 3 தான் எங்களுடைய டிமாண்ட். அடுத்ததை தான் நாங்கள் பாடியை வாங்கி இறுதிச் சடங்குக்கு ஆயத்தமாகும். ஏனென்றால் நாங்கள் சாதாரண வம்சம் இல்லை. மீண்டும் சொல்கிறோம், 11 நாட்கள் 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 11 நாட்
இந்த மண்ணை ஆள்வதற்காக ரிப்வான் விங்கில் என்ற ஒரு கதை படித்திருப்பீர்கள். 20 வருடம் கழிச்சு தூங்கி எழுந்திரிச்சு வருவான். அப்படி 400 வருஷம் தூங்கிட்டாங்க. இந்த நாட்டை, இந்த தமிழ்நாட்டை ஆள்வதற்காக பல்வேறு மாநிலங்களிலிருந்து படையெடுப்பாளர்கள் வந்தார்கள். முகமதியர்கள் வந்தார்கள், நாயக்கர்கள் வந்தார்கள், மராட்டியர்கள் வந்தார்கள். இப்படி எல்லாம் வந்து இந்த மண்ணை ஒட்டுமொத்தமாக ஆக்கிரமிச்சு எல்லாரும் இந்த மண்ணின் ஆட்சியாளர்களாக வாழ்ந்து விட்டீர்கள். 400 வருடம் எங்காலும் தூங்கிட்டான்.